நீங்கள் உயர வேண்டும் என்று விரும்பினால் சிறு மனம் கொண்ட அற்ப சிந்தனை கொண்ட மனிதர்களின் கூட்டத்திலிருந்து, அந்த கூடாரத்திலிருந்து விலகுங்கள். மனிதர்களிடமிருந்து மனிதனால் வெற்றிக்கான சூத்திரத்தை, திட்டங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்றால் இயற்கையின் படைப்பான விலங்குகளிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் உறுதியான மனநிலையை கற்றுக்கொள்ள முடியும். மிருகங்கள் கூர்மையான சிந்தனை கொண்டவை, எதையும் தொடர்ந்து செய்யும் மனோபாவத்தை கொண்டவை, சலிப்படையாதவை. மனிதனின் கால்தடம் இந்த மண்ணில் படுவதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னரே பூமியில் உருவானவை. இந்த காணொளியில் வானத்திற்கு அரசனான கழுகிடமிருந்து வாழ்க்கைக்கு தேவையான உன்னத பண்புகள். வானத்திற்கும் பறவைகளுக்கும் ஒரே அரசனாக இன்று வரை கூறப்படுவது கழுகு மட்டுமே. கழுகுகளைப் போல உயர பறக்க வேண்டும் என்றால் உங்களை சூழ்ந்திருக்கும் கோழி குஞ்சுகளின் வட்டாரத்திலிருந்து வெளியே வாருங்கள். ஒரு சிறிய கதை. கோழிப்பண்ணை வைத்திருந்த அந்த விவசாயியினுடைய கண்களில் கழுகின் முட்டை ஒன்று தென்பட்டது. அந்த முட்டையை கோழியின் முட்டைகளோடு சேர்த்து வைத்தார் அவர். காலம் கடந்தது. முட்டைகளில் இருந்து வெளிவந்த கோழி குஞ்சுகளுடன் சேர்ந்து அக்கழுகு குஞ்சியும் வெளிவந்தது. தன்னையும் ஒரு கோழி என்றே உணர்ந்த அக்கழுகு கோழிகளின் பயிற்சியால் பறக்க கற்றுக்கொண்டது. ஒரு சில அடிகளுக்கு மட்டுமே. அது உயர பறக்க முயற்சிக்க கூட இல்லை. ஏனென்றால் எந்த கோழியும் உயர பறந்து அது பார்த்ததே இல்லை. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பறவையை வானத்தின் உச்சியில் கண்டபோது அக்கழுகு குஞ்சு ஆச்சரியத்தில் உறைந்தது. சக கோழிகளிடம் கேட்டது, யார் அது? கோழிகள் கூறின, அது கழுகு, வானின் அரசன். அதனால் உயர உயர பறக்க முடியும். ஆனால் நாம் கோழிகள் நிலத்திலும் பண்ணைகளிலும் வாழ்வதற்கு கடவுளால் படைக்கப்பட்ட உயிர்கள். இதை கேட்ட நாளில் இருந்து கோழியாகவே தன் இறுதி காலம் வரை வாழ்ந்து மடிந்தது அக்கழுகு. வாழ்க்கை முழுவதும் தன்னை கோழி என்றே நம்பியதால் ஒரு அடி கூட உயர பறக்க முயற்சி செய்யாமலேயே போய் சேர்ந்து விட்டது அந்த கழுகு. அன்பான உறவுகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் மிக மிக சாதாரணமான சலிப்புகளோடும் எரிச்சலோடும் கூடிய ஒரு கசப்பான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். சாகும் வரையிலும் நீங்கள் யார், உங்களின் திறமை என்ன, நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்பதை உணராமலேயே மாண்டு போகிறீர்கள். ஒரு உயரிய பழமொழி உண்டு. உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் இருக்கும் இடம் எது தெரியுமா? உலகின் ஒட்டுமொத்த திறமைகளும் கொட்டி கிடக்கும் இடம் எதுவென்று தெரியுமா? அது கல்லறையும் சுடுகாடுகளும் மட்டுமே. ஏனென்றால் எழுதப்படாத புத்தகங்களும் பாடப்படாத பாடல்களும் மீட்டாத இசைகளும் நடனமும் கலையும் உபயோகப்படுத்தப்படாத செல்வம் வளர்க்கும் அறிவும் கண்டுபிடிக்கப்படாத கண்டுபிடிப்புகளும் உணரப்படாத திறமைகளும் அங்கேதான் உள்ளன. நம்மை போன்ற தன் வாழ்க்கையில் தனது திறமையை நம்பி ஒற்றை அடியை முன்னெடுத்து வைக்காத, தயங்கி தயங்கி காலம் முழுவதும் நொந்து போன, சூழ்நிலைகளை கண்டு அஞ்சி நடுங்கி போன சராசரி மனிதர்கள்தான் இந்த உலகில் ஏராளம் ஏராளம். அதனால் ஒன்றுதான், உங்களின் தற்போதைய நிலைமை மாற வேண்டுமானால் உங்களை சுற்றி இருப்பவர்களை கவனியுங்கள். அவர்கள் நஞ்சுள்ளம் கொண்ட, எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட, தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ளும் உள்ளம் கொண்ட மனிதர்களாயின் அவர்களை விட்டு கூடிய விரைவில் விலகுங்கள். உங்களிடமும் இதே எண்ணங்கள் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். நான் யோகக்கலை செய்வேன், மூச்சினை அடக்கி மூச்சு பயிற்சி செய்வேன், தவறாமல் தியானம் செய்வேன், நல்ல புத்தகங்களை படிப்பேன், பிரபஞ்சம் நான் கேட்டதை கொடுக்கும், போதும். இவை அத்தனையும் உங்களிடம் இருந்தால் கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை சூழ்ந்திருந்தால் அவற்றால் ஒரு சொட்டு பலனும் கிடையாது. ஒரு வெண்மையான காகிதத்தை போல உங்களின் மனம் தூய்மையானதாக இருந்தாலும் ஒரு சிறு நெருப்பினால் உங்களை ஒட்டுமொத்தமாக பொசுக்கிவிட முடியும். புறாக்களிடமும் கோழிகளிடமும் கிளிகளிடமும் பழக வேண்டுமானால் கழுகுகள் கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்களால் மேலே பறக்க முடியாது. உங்களின் நிலையை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள்.